और आप फायदा उठा सकते हैं हमारे 21 ऑनलाइन चर्चेस का। देखिए उनको, वो भारत की सब प्रमुख भाषाओं में उपलब्ध हैं। उड़िया, तेलुगु, तमिल, गुजराती, कन्नड़ा, तुलु, इंग्लिश, हिंदी, असमी, मराठी, पंजाबी, नेपाली, कोंकणी, मलयालम, सिंधी, भोजपुरी, बंगाली और मालवानी में। उसके अलावा 3 विशेष चर्च हैं। टीनेजर्स के लिए चर्च है, चिल्ड्रन चर्च भी है और गूंगे और बहरों के लिए भी है। थैंक यू, गॉड ब्लेस यू। தேவனீரே உயர்ந்தவர் மற்றும் துதிக்கு பாத்திரர். தேவனே நகரில் அவரது பரிசுத்தத்தின் மலையில் அழகான நிலையில் எல்லா சிருஷ்டிக்கும் ஆனந்தம் நீரே. அந்த வட திசையில் சியோன் மலையில் ராஜாதி ராஜாவின் நகரில், அந்த வட திசையில் சியோன் மலையில் ராஜாதி ராஜாவின் நகரில். தேவன் நீரே உயர்ந்தவர் மற்றும் துதிக்கு பாத்திரர். தேவனே நகரில் அவரது பரிசுத்தத்தின் மலையில் அழகான நிலையில் எல்லா சிருஷ்டிக்கும் ஆனந்தம் நீரே. அந்த வட திசையில் சியோன் மலையில் ராஜாதி ராஜாவின் நகரில், அந்த வட திசையில் சியோன் மலையில் ராஜாதி ராஜாவின் நகரில். தேவன் நீரே உயர்ந்தவர் மற்றும் துதிக்கு பாத்திரர். தேவனே நகரில் அவரது பரிசுத்தத்தின் மலையில் அழகான நிலையில் எல்லா சிருஷ்டிக்கும் ஆனந்தம் நீரே. அந்த வட திசையில் சியோன் மலையில் ராஜாதி ராஜாவின் நகரில், அந்த வட திசையில் சியோன் மலையில் ராஜாதி ராஜாவின் நகரில். ஹalleluya, praise the Lord. உங்கள் அனைவருக்கும் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள். ஆமென். இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில் உங்களை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்னோடு கூட சேர்ந்து இந்த ஜெபத்திலே கலந்து கொள்ளுங்கள். முதலாவது நம்மை தயார்படுத்திக் கொள்ளுவோம். ஆமென். ஹalleluya. ஓரிஷாலவரவர போதலரி கச்சலர போதலரி இந்த தலவர விக்கல்லாவர விக்கச்சலர விக்கல்லவர விக்கல்லவர கல்லவர ஷபபா ஓரியல்லாவர விக்கச்சலர போதலரி இந்த தலவர போதலரி கச்சலர விக்கல்லவர விக்கல்லவர ஷபபா. ஆவியானவரே, இயேசுவே, சப்பா ஆண்டவரே, எங்களுடைய ஜெபத்திலே அப்பா ஆண்டவரே, நீங்க ஆவியானவரே எங்களுடைய சிந்தைகளை எங்களுடைய இருதயங்களை நீங்க பரிசுத்தப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவ பிதாவே, கர்த்தருடைய மகிமை கூடவே இறங்கி இருந்து எங்களை முழுவதுமாக நீங்க கழுவி சுத்தப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ராஜனே, ஒரு விசை உங்களுடைய கருமைகளை தொடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபத்திலும் கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, தொடர்ந்து உங்களுடைய வல்லமையுள்ள கிரியைகள் செயல்படட்டும். ஆசீர்வதித்திரளுங்க, பெரிய காரியம் செய்திருளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya, praise the Lord. இப்பொழுது முதலாவது பிரார்த்தனை குறிப்பு 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலங்கம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். ஆமென். அரசு சார்பற்ற
மக்களின் செல்வாக்கு நாடுகளின் மற்றும் அரசாங்கங்களின் தலைவர்கள் மீது பயனற்றதாகவும் செயலற்றதாகவும் மாறும் என்று பிரார்த்தனை செய்து அறிவிக்கவும். இயேசுவின் நாமத்தில் அவர்களின் சக்தி, செல்வாக்கு, அதிகாரம் மற்றும் நிதி துண்டிக்கப்படும் என்று அறிவிக்கவும். நாடுகளின் தலைவர்கள் தங்கள் பிடியிலிருந்து வெளியேறி தேவனின் சபைக்கு சாதகமான முடிவுகளை எடுக்க தொடங்குவார்கள். இயேசுவின் நாமத்தில் ராஜாக்களையும் அதிகாரம் உள்ளவர்களையும் தீமை செய்ய ஊக்குவிப்பவர்கள் துண்டிக்கப்படுவார்கள் என்று அறிவிக்கவும். இதற்காக நாம் இப்பொழுது பிரார்த்தனை செய்வோம். ஆமென். ஹல்லேலூயா. உரிஷால பிரபரபோத்லரி கச்சலர போத்லரி இந்தத்தல பிரபிக்கல்லா பிரபிக்கல்ல பிரபரபரபரபோ யூரி விக்கல்லா பிரபரபோத்லரி இந்தத்தல பிரபோத்லரி கச்சலரி விக்கல்லர பிரபிக்கல்லர பிரபரபரபோ யூரி விக்கல்லா பிரபரபோத்லரி இந்தத்தல பிரபிக்கச்சலரி விக்கல்லர பிரபோத்லரி ஷால பிரபரபிக்கல்லர பிரபரபரபோ யூரி விக்கல்லா பிரபரபோத்லரி இந்தத்தல பிரபியோ லா பிரபோக்கச்சலரபோ யூரி விக்கச்சலரி விக்கல்லர பிரபரபிக்கல்லர பிரபரபோத்லரி இந்தத்தல பிரபிக்கச்சலரி விக்கல்லர விக்கல்லர பிரபரபரபோ ஷாபா பாபா. எங்களுடைய அரசாங்க தலைவர்களுக்காக இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவருக்குள்ளாக இறங்கி இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஆவியானவரே, ஒரு விசை அவங்களை நீங்க கழுவி சுத்தப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஓரி வரவி கச்சலரி விக்கல்லர பிரபோத்லரி விக்கச்சலரி விக்கல்லர விக்கல்லர பிரபிக்கல்லர பிரபரபோ ரீபரி விக்கச்சலரி விக்கல்லர போத்லரி இந்தத்தல பிரபோத்லரி கச்சலரி விக்கல்லர போத்லரி விக்கல்லர பிரபிக்கல்லர பிரபிக்கல்லர பிரபரபரபரபரபரபர ஷாபா பாபா பாபா. தேவ ஆவியானவரே, அவர்கள் உமக்கு பிரியமான காரியங்களை செய்ய அவருடைய இருதயங்கள் எல்லாம் திருப்பப்படுகிறது இயேசுவின் நாமத்திலே. ஒரு ஷாச்சலரி விக்கச்சலரி விக்கல்லர பிரபிக்கச்சலரி விக்கல்லர விக்கல்லர பிரபிக்கல்லர பிரபரபரபரபரபர ஷாபா ரீபரி விக்கல்லர பிரபோ ரிந்தத்தல பிரபோத்லரி கல்லர விக்கல்லர பிரபரபோ யூரி விக்கல்லர போத்லரி இந்தத்தல பிரபிக்கல்லர பிரபிக்கல்லர பிரபரபோ யூரி விக்கச்சலரி விக்கல்லர பிரபோத்லரி இந்தத்தல பிரபிக்கல்லர பிரபோரி விக்கல்லர பிரபிக்கல்லர பிரபர ஷாபா. ஆமென். ஆவியானவரே, அவர்களுடைய கிரியைகள் எல்லாம் தேவனுக்கு பிரியமானதாய் மாறுகிறது இயேசுவின் நாமத்தில். ஓரியா லாக லபரி கல்லாபோ ரீபரி விக்கல்லர பிரபோத்லரி இந்தத்தல பிரபிக்கல்லர விக்கல்லர 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 பிரபரபர ஷாபா. ஆமென். அப்பா ஆண்டவரே, அரசியல் தலைவர்கள் எல்லாம் தேவனுக்கு பிரியமான கிரியைகளினாலும் செயல்களினாலும் செய்கிறார்கள் இயேசுவின் நாமத்திலே. அரசாங்க தலைவர்களை ஆவியானவரே, ஒரு விசை ஆண்டவரே நீங்க பெரிய காரியம் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். தேவ வல்லமை, நீங்க அதிசயமான செயல்களினாலே கர்த்தர் நீங்க இடைக்கட்டுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, கர்த்தருடைய மகிமை ஒரு விசை கிரியை செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஓரி வரவி கச்சலரி விக்கல்லர விக்கல்லர பிரபரபரபர ஷாபா பாபா. அவர்களுடைய ஆவியானவரே, ஆமென், செல்வாக்குகளினாலும் ஆமென் அவங்களுடைய சக்திகளினாலும் எந்த விதத்திலும் மேற்கொள்ளாதபடி அப்பா உம்முடைய கிரியைகள் அவர்கள் ஆட்கொள்ளட்டும். பரிசுத்த ஆவியானவரே, கர்த்தர் நீங்க அப்படியே கிரியைகளினாலே நீங்க இடைக்கட்டுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, ஓஷியாற்றலர போத்லரி கல்லி பரிபரி விக்கச்சலரி விக்கல்லர விக்கல்லர பிரபிக்கல்லர பிரபிக்கல்லர பிரபரபர ஷாபா பாபா. ஓ ஆமென். அப்பா ஆண்டவரே, தீமை செய்கிறவர்கள் இவர்களிடம் இருந்து ஆமென் இயேசுவின் நாமத்திலே துண்டிக்கப்படுவார்களாக. ஆமென். ஆவியானவரே, கர்த்தருடைய மகிமை மாத்திரம் தேவ ஆவியானவர் மாத்திரம் செயல்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓ உம்முடைய வல்லமை உம்முடைய கிரியை அவர்களுக்குள்ளாக சொல்கிறோம் அப்பா. ஆவியானவரே, நீங்க வழி நடத்தி தாங்க. ஒரு ஷாச்சலரி விக்கச்சலரி விக்கல்லர பிரபிக்கல்லர பிரபரபர ஷாபா பாபா. அப்பா நீங்க அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். தேவ ஆவியானவர் தாமே அற்புதமான செயல்களினாலே கர்த்தர் நீங்க இடைக்கட்டினதற்காக ஸ்தோத்திரம். முற்றிலுமா எங்க கரத்திலே அர்ப்பணித்து தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது இரண்டாவது பிரார்த்தனை குறிப்பு. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுதுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். ஹல்லேலூயா. நம்முடைய சகோதரர்கள் எல்லோரும் ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்களாக இருக்கும்படி பிரார்த்தனை செய்யுங்கள். நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் நடந்து கொண்டு
தேவன் மீதுள்ள நம்பிக்கையை நிரூபிக்கிறோம். இந்த உலகத்தின் ஈர்ப்புகள் மற்றும் கவன சிதறல்கள் யாரும் எடுத்து செல்லப்படுவதில்லை என்று அறிவிக்கவும். ஆனால் நம் கவனம் நித்தியத்திலும் உண்மையின் தேவனுக்கு முக்கியமான விஷயங்களிலும் மையமாக கொண்டிருப்போம். ஹல்லேலூயா. இதற்காக நாம் இப்பொழுது பிரார்த்தனை செய்வோம். ஆமென். ஹல்லேலூயா. ரிஷாலபரபரபோ துலரி கச்சலரி வீக்கலரபரபரபோ ரீபரி வீக்கச்சலரி ஓதுலரி இந்த திலவரி வீக்கலாபரி வீக்கலபரபரபரபோ துலரி ஷாச்சலரி வீக்கச்சலரி வீக்கலரபரபரபரபரி ஷாபாபா. அன்பின் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் நன்றியுள்ள இதயத்தோடு கூட நாங்கள் துதிக்கிறோம். ஓ ஷாச்சலரி வீக்கச்சலரி வீக்கலரபரபோ துலரி வீக்கலரபரபரபரபரி ஷாபாபா. எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காக இப்பொழுது நாங்கள் வருகிறோம் அப்பா. தேவ வல்லமை அவர்களுக்குள்ளாக ஆண்டவரே நீங்க செயல்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஓ ஷாலபரபரபோ துலரி கச்சலரி வீக்கச்சலரி ஓதுலரி வீக்கலரபரபரபரபோ ரீபரி வீக்கலபரபோ துலரி யுலபரி வீச்சலரி வீக்கச்சலரி வீக்கலரபரபரபோ ரிஷாலபரபரபோ துலரி கலபரபரபோ துலரி இந்த திலபரி வீக்கலரபரபரபரபோ ரீகலபரபரபோ துலரி இந்த திலபரி வீக்கச்சலரி வீக்கலரபரபரபரபோ வீக்கலரபரபரபரி ஷாலபரபோ ரீபரி வீக்கலாத்துலபரபோ துலரி கச்சலரி வீக்கலரி வீக்கலரபரபரபரபரி கலரபரபரபரி ஷாபாபாபா. பரிசுத்த ஆவியானவருடைய கரம் அவர்களை வழி நடத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய சத்தியத்திலே ஆவியானவரை நீங்க வழி நடத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, ஓராவர போத்துலரி வீக்கலாபரபரபோ யூரிபி கச்சலரி வீக்கலரபரபோ துலரி வீக்கலரபரி வீக்கச்சாலரபோ யூ ஷாலபரி போத்துலரி வீக்கச்சலரி வீக்கலரபரபோ துலரி வீக்கலரபரபரபரி ஷாபாபாபா. தேவ வல்லமையில ஓ ஆமென் ஆவியானவரே, தேவ வல்லமையில் அவர்கள் வழி நடத்தப்படவும் ஆவியானவருடைய வழி நடத்துதலுக்குள்ளாக அவர்கள் செயல்படவும் இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறோம். ரிஷாச்சாலரபோ துலரி வீக்கச்சலரி வீக்கலரபரபரபி கலரபரபரபரபோ யூரி வீக்கலரபரபரபோ துலரி வீக்கலரபரி வீக்கச்சலரி வீக்கலரபரபரபி கலரபரபரபரபரபோ ஷாலபரபோ துலரி வீக்கச்சலரி வீக்கலரபரபோ யூரி கலதலரபோ துலரி இந்த திலபரி வீக்கச்சலரி வீக்கலரபி கலரபரபி கலரபரபரபரபி கலரபரபரபரி ஷாபாபாபா. ஒவ்வொருவரையும் ஆவியானவரை நீங்க தொடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவ பிதாவே, உங்களுடைய பரிசுத்தத்திற்குள்ளாக ஒரு விசை வழிநடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய வல்லமை உங்களுடைய கிரியை ஆமென் அப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளாக செயல்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓ ரிஷாச்சலரபரபோ துலரி வீக்கலபரபோ ரீபரி வீக்கச்சலரி வீக்கலரபரபோ துலரி பரிபீக்கா ஓரி வீக்கச்சலரி வீக்கலரபோ. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். பரிசுத்த ஆவியானவரே, தேவ வல்லமை அதிசயமான கிரியைகளினாலே உங்களுடைய பிள்ளைகளை நீங்க கூட்டி செல்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஓ ரிஷாச்சலரி வீக்கச்சலரி வீக்கலரபரபி கலரபரபரபோ துலரி வீக்கச்சலரி வீக்கலரபி கலரபரபரபரி ஷாபாபாபா. ஓ மகிமை மேலே மகிமை அடையும்படியா இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறோம் அப்பா. ஓ பாபா ரிபி கலபோ ரீபரி வீக்கச்சலரி வீக்கலரபரபோ துலரி வீக்கலரபரி கத்தலரி வீக்கலரபரி வீக்கலரபரபோ துலரி வீக்கலரபரபரபரி ஷாபாபாபா. அன்பின் பரிசுத்த ஆவியானவரே, நீங்க அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். தேவ வல்லமை ஒரு விசை கிரியை செய்ததற்காக ஸ்தோத்திரம். முற்றிலுமாய் இந்த கரத்திலே அர்ப்பணித்து தாழ்த்தி வெறுமை தருகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அடுத்து ஆராதனை நேரம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
பிரியமானவர், நான் உம்மேல் பிரியமாயிருக்கிறேன். நீரே என் பிரியமானவர், நான் உம்மேல் பிரியமாயிருக்கிறேன். நீரே என் எல்லாமே, நான் உமக்காக ஜீவிக்கிறேன். நீரே என் எல்லாமே, நான் உமக்காக ஜீவிக்கிறேன். நான் உமக்காக ஜீவிக்கிறேன். நான் உமக்காக ஜீவிக்கிறேன். Hallelujah, praise the Lord. இப்பொழுது Rhapsody டைம், ரியாலிட்டி டைம். இன்றைய நாள் ஏப்ரல் 4ஆம் தேதி. இன்றைய தலைப்பு அவரது அன்பின் சான்று. வசனம் ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஹalleluya. இந்த வார்த்தையின் மூலம் பாஸ்டர் கிறிஸ் அவர்கள் கூறிய தேவ வார்த்தைகளை இப்பொழுது நாம் பார்ப்போம். தேவன் உன்னை நேசிக்கிறார் என்று நாங்கள் கூறும்போது இது அனைவருக்கும் தேவனின் அன்பை பற்றிய பொதுவான தொடர்பு என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனால் அவர் எல்லோரையும் நேசிக்கிறார். ஆனால் பூமியில் நீங்கள் மட்டுமே இருப்பதை போல அவர் உங்களை பற்றி யோசிக்கிறார், உங்களுடன் தொடர்பு கொள்கிறார். நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு தனித்துவமான மதிப்பு மிக்கவர்கள். இயேசுவை போலவே நாமும் அவருக்கு மதிப்பு மிக்கவர்கள். இந்த மிகப்பெரிய உண்மையை ஏற்றுக்கொள்ள தேவனுடைய வார்த்தையும் ஆவியின் சிந்தனையையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஹalleluya, ஆமென். தேவன் உங்களுக்கு காண்பித்த அன்பை அவர் கொடுத்த கிரயத்தினாலே நிரூபித்தார். அந்த கிரயம் இயேசுவின் ஜீவன். வேதம் சொல்லுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், நீங்கள் தேவனுக்கு மிகவும் மதிப்புக்குரியவர் என்று அர்த்தம். பூமியில் நீங்கள் ஒருவர் மட்டுமே இருந்ததாலும் இயேசு உங்களை ரட்சிக்க, உங்களுக்காக மரிக்க இன்னும் நிச்சயமாக வந்திருப்பார். நாம் பலர் இருப்பதால் அவர் வரவில்லை. லூக்கா 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் கூறுகிறது, அதுபோலவே மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹalleluya. அதுவே உண்மை என்றால் யாராவது நரகத்திற்கு செல்வது பிதாவிற்கு பிரியமாக இருக்குமா என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நமக்கு சொல்லுகிறது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். ஹalleluya. அவருடைய அன்பின் சத்தியத்தை எல்லோரும் அறிந்து கொள்ளவும் அரவணைத்து நடக்கவும் அவர் விரும்புகிறார். அவர் நம்மிடம் அவருடைய அன்பின் செய்தியை முழு உலகத்துடன் பகிர்ந்து கொள்ள ஒப்படைத்துள்ளார். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அவர் உங்களை ரட்சித்து மற்றவர்களை ரட்சிப்பதில் உங்களை அவருடைய கூட்டாளியாக ஆக்குகிறார். நீங்கள் ஆத்ம ஆதாயம் செய்பவர் ஆகியால் உலகில் இதுவரை தேவனை அறியாத ஒருவருக்கும் இந்த ஈஸ்டரில் கிறிஸ்துவின் அன்பு மற்றும் ரட்சிக்கும் வல்லமையின் செய்திகளுடன் உங்களுடைய சுற்று வட்டாரத்தில் உள்ளவர்களை சென்றடைவது உங்கள் பொறுப்பாகும். ஹalleluya. இந்த மகிமையான நற்செய்தியை பற்றி கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்கள் நமக்காக என்ன செய்தார்கள் என்று சிந்தியுங்கள். அவர்கள் எல்லாவற்றையும் தங்களுடைய வாழ்க்கையையும் கொடுத்தார்கள். ஏனென்றால் அது மிகவும் மதிப்பு வாய்ந்தது என்று அவர்கள் நினைத்தார்கள். நற்செய்தி மற்றவர்களிடம் சென்று அது நமக்கு கிடைக்கும் வரை
அதை உறுதிப்படுத்த அவர்கள் விரும்பினார்கள். ஹalleluya. உலகெங்கிலும் நற்செய்தியை பரப்புவதற்கு உங்கள் நிதி, நேரம் மற்றும் ஆற்றலை உங்கள் முழு ஆர்வம், மகிழ்ச்சி, விருப்பத்தோடும் செய்து மற்றும் பெருமையுடன் செய்யுங்கள். மிகவும் உயர்வான தெய்வீகமான ஒன்றில் பங்காக இருப்பது ஒரு பெரிய கனமும் ஸ்லாக்கியமும் ஆகும். ஹalleluya. praise the lord. இப்பொழுது அறிக்கை நேரம். நம்மளுடைய பரிசுத்த கரங்களை உயர்த்தி இந்த அறிக்கையை நாம் ஏறெடுப்போம். அன்புள்ள பிதாவே, நான் அழிந்து போகக்கூடிய வெள்ளி அல்லது தங்கம் போன்ற விஷயங்களால் அல்ல, ஆனால் கிறிஸ்துவின் விலைமதிப்பற்ற இரத்தத்தினால் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாத ஆட்டுக்குட்டியை போல ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்வது இன்னும் ஒரு ஆசீர்வாதம். நான் நற்செய்தியுடன் வெளியே சென்று மற்றவர்களை உமது கனிவான அன்பின் கண்களால் பார்க்கிறேன். இரட்சிப்பின் நற்செய்தியை அவர்களிடம் கொண்டு செல்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஹalleluya. praise the lord. Praise the Lord. Hallelujah. I have another beautiful testimony to share of Sister Reina, and this is a miracle that took place in her life. This was a few days ago. Now, it just so happened that in the early part of March 2021, she lost her wallet. And it was very unfortunate. The timing was unfortunate. It's never good to lose your wallet, but this was even more unfortunate because it was the beginning of the month, and she had her previous month's earnings, most of it in that wallet of hers. And she turned her bag inside out, not once or twice, but a lot of times. She searched all over the house, her workplace, any place that she could think of that she frequents often. She searched all over for her wallet, but she couldn't find it. And the days passed, the weeks passed, she had kind of given it up for good, thinking that it was lost. And a few days ago, last week, this was on Wednesday, just before the midweek service could take place, she thought that she had money in her cupboard, which she could use for, which she usually keeps an extra amount in the house for her daily expenses. But she realized that there was no money in the cupboard and she would have to go to the ATM to withdraw money. So she thought she'd go to the ATM to withdraw money, but she realized that it was almost time for the live midweek service to take place, which she attends online each week. Now, she does not have the great, does not have great internet connectivity at home, and whenever she needs to connect online to any of our church services or our weekly cell meetings, or basically connect with anyone through the internet, she has to go to a particular spot, which is a couple of minutes away from our house. It's a tree and it's got a seating area around it, so that's where she goes to. That's her regular spot for her to connect online. So she was like, if I go to the ATM right now, I'm gonna miss out on some part of the midweek service, and I don't want to do that. So she decided that she would go later on and attend the midweek service instead, the entire midweek service. Just before the midweek service could start online live, she just went into her bag because she needed her spectacles to watch the service, and right there, sitting on top of everything in her bag, was her wallet with all of her money intact. Praise God. Hallelujah. It was like someone had just placed it right on the top for her over there. The same wallet that was missing, not for days but for weeks, was there intact right on top of her bag. Thank you so much, dear Lord, for this heavenly miracle. Thank you so much, Jesus. Thank you, sweet Holy Spirit. Praise God. We have the life of God which cannot be corrupted. Praise the Lord.
Because church was not supposed to get sick ever. Church, the message to the church is that they have divine life. Praise the Lord. Jesus said, not mine but thine be done. Do you ask God that what you are doing, should you be doing it or not? Many don't have that consciousness. God wants you to live according to His will. Bible says those who are living, they should not live for themselves, but to Him for who died for them and who has purchased them. Father, in the name of Jesus, I pray for children. I speak health. I speak healing in their bodies in the name of Jesus. I command that demon of darkness to leave them in the name of Jesus Christ of Nazareth. I command those unclean spirits to come out of them in the name. கம்பீரத்தை நாம் அறிவிக்கிறோம். நாமம் உயர்ந்தது என்று நீர் அற்புதமாக ஆட்சி செய்கிறீர், வெற்றிகரமாய் ஆட்சி செய்கிறீர். வல்லமை பூமியில் வெளிப்படுத்து, சத்தமிட்டு வல்லமை அறிவிப்போம். பரிசுத்தத்தில் நாமத்தை உயர்த்துவோம். மீண்டும் பாடுவோம் எல்லா மகிமையுமாகி. நாங்களும் சிம்மாசனத்தின் முன் வணங்குகிறோம். கம்பீரத்தை நாம் அறிவிக்கிறோம். நாமம் உயர்ந்தது என்று நீர் அற்புதமாக ஆட்சி செய்கிறீர், வெற்றிகரமாய் ஆட்சி செய்கிறீர். வல்லமை பூமியில் வெளிப்படுத்து, சத்தமிட்டு வல்லமை அறிவிப்போம். பரிசுத்தத்தில் நாமத்தை உயர்த்துவோம். மீண்டும் பாடுவோம் எல்லா மகிமையுமாகி. நாங்களும் சிம்மாசனத்தின் முன் வணங்குகிறோம். நாங்களும் சிம்மாசனத்தின் முன் வணங்குகிறோம். நாங்களும் சிம்மாசனத்தின் முன் வணங்குகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். பரிசுத்த ஆவியானவருக்கு அவர் செய்கிற ஊழியத்துக்காக நன்றி செலுத்துங்கள். அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பிரசனத்துக்காக நன்றி செலுத்துங்கள். இனிமையான பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களுக்குள் நீர் ஒரு எரிகிற அனலாயிருக்க அதற்காக நன்றி செலுத்த. கடவுளுடைய பதிலாக எங்களுக்கு நீர் இருக்கிறே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்களே எல்லா விதமான கேள்விக்கும் பதில். இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயங்களை காண முடிகிறது. எங்களுக்கு இயேசுவை நிஜமாக ஆக்கி கொடுத்தது
அதற்காக நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நீர் எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை உண்மைக்கும் மேலாக செய்து கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி. அவரை எங்களுக்கு தந்திருக்கிறீரே, அதற்காக நன்றி. நிஜமாக ஆக்கி கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி. எங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை உண்மையாக ஆக்கி கொடுத்ததற்காக நன்றி. எங்களுடைய இருதயங்களில் இதுதான் சரி, இதுதான் தவறு என்று எங்களுக்கு நிரூபிக்கிறீரே, அந்த மெல்லிய சத்தத்திற்காக நன்றி சுவாமி. நாங்கள் இன்று இப்படி இருப்பது உம்முடைய செயல் சுவாமி, அதற்காக நன்றி. எங்களுக்குள்ள ஜீவிக்கிற பிதாவே உமக்கு நன்றி சுவாமி. எங்களுக்கு ஆலோசகராகவும், எங்களுக்கு வழி காட்டுபவராகவும், எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாவருமாக இருக்கிறீரே, அதற்காக நன்றி ஐயா. எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்கிற ஊழியத்தை அங்கீகரிக்கிறோம், அதை மதிக்கிறோம் சுவாமி. நன்றி ஆண்டவராகிய இயேசுவே, இந்த நேரத்திற்காக நன்றி சுவாமி. உம்மை அறிகிற சிலாக்கியத்திற்காக நன்றி. உமக்கு சேவை செய்ய கூடிய கனத்தை தந்தீரே, அதற்காக நன்றி சுவாமி. அது மட்டுமல்லாமல் எங்களை நம்பி உம்முடைய சுவிசேஷத்தை இந்த உலகத்துக்கு பகிர எங்களை நம்பி ஒப்புவித்தீரே, அதற்காக நன்றி. இந்த சுவிசேஷத்தை இந்த உலகம் முழுவதும் கொண்டு போக எங்களுக்கு கிருபை தந்தீர், அதற்காக நன்றி. எங்களுடைய இருதயங்களும் எங்களுடைய மனமும் எங்களுடைய உம்முடைய வார்த்தையை பெற திறந்து இருக்கிறது சுவாமி. உம்மிடம் வார்த்தை பெற்று அதை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம் சுவாமி. நன்றி. உங்களுடைய வார்த்தையை நாங்கள் மகிழ்ச்சியுடனும் சந்தோஷமாகவும் பணிவுடனும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம், ஆமென். நாம் சபையின் பணியும் அதனுடைய நோக்கம் என்ற தலைப்பில் சில காரியங்களை கடந்த சில வாரமாக பார்த்து வருகிறோம். நாம் கூறினோம், இந்த உலகத்திலே மிக சக்தி வாய்ந்த நிர்வாகமாக இருப்பது கிறிஸ்துவின் சபை. நாம் இதற்கு மேல் காலம் தாழ்த்த முடியாது. எதை குறித்து? சபையானது தனக்கு இருக்கும் சக்தியையும் அது கர்த்தருடைய சித்தத்தை இந்த உலகில் நிலை நாட்டவும் செய்ய வல்லமையுடையது என்ற உணர்வை பெற்றிருக்க வேண்டும். அதை நாம் இனிமேல் தாழ்த்த கூடாது, அந்த தாமதிக்க முடியாது. பொறுப்பு என்பது நாம் எப்பொழுதுமே கொடுக்க முடியாது. பொறுப்பை நாம் பெற்றுக்கொள்ளதான் முடியும். நாம் சபையின் பணியும் அதனுடைய நோக்கத்தை பற்றி கூறும்போது அதனுடன் கூட சேர்ந்து வருவது பொறுப்பு. ஏனென்றால் பொறுப்பற்ற நபரிடம் ஒரு பணியும் ஒரு நோக்கத்தையும் நாம் கொடுக்க முடியாது. இதை உணர்ந்து கொள்வது மிகவும் முக்கியம். ஏனெனில் அதன் மூலமாய் நாம் பங்கை நிறைவேற்ற முடியும். நம்மிடம் என்ன எதிர்பார்க்கப்படுகிறது என்பதையும் அறிந்து கொள்ள முடியும். நாம் ஒவ்வொருவரும் மிகவும் பலம் அல்லது சக்தி பெற்றவர்கள். கர்த்தரின் மகத்துவமான அந்த DNA நமக்குள் இருப்பதை அல்லது அவருடைய மகத்துவத்தை நமக்குள் இருப்பதை நாம் உணர்வதற்கு
பல நாட்கள் எடுக்கிறது. அது சரியல்ல. கடவுள் உங்களிடம் இதை செய்ய முடியும் என்று கூறினார் என்றால் அதை நீங்கள் நம்ப வேண்டும். இப்படி நம்புவதில் மிகுந்த வல்லமை உண்டு. எனக்கு போன வாரம் நான் பிரசங்கித்த என்னுடைய செய்தியை இந்த உலகம் முழுவதும் கேட்க வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். அந்த வெளிப்பாடு மிக எளியதாய் இருந்தாலும் அது மிகுந்த சக்தி வாய்ந்த ஒரு வெளிப்பாடாய் இருந்தது. அதை நாம் தவறவிடக் கூடாது. ஒவ்வொரு நொடியும் நாம் அந்த வெளிப்புண்மையில் வாழ வேண்டும். வெளிப்பாட்டின் வெளிச்சத்தில் நாம் நடந்து செல்ல வேண்டும். நம்முடைய எப்படி என்பதற்கு என்ற கேள்வி பதில் பரிசுத்த ஆவியானவர். அவரே நம்முடைய எப்படி என்பது ஒரு முக்கியமான காரியம். ஹல்லேலூயா. நாம் மத்தேயு 21 அதிகாரம் 43 வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 21:43. ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் இருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இது இந்த வசனத்தை இயேசுநாதர் யூதர்களுக்கு மறந்து விடாதிருங்கள். ராஜ்யம் எப்போதுமே யூதர்களுக்கு நியமிக்கப்பட்டது. அது யூதர்களுடையது. அதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் தான் அந்த ராஜ்யத்தின் ஆசாரியராய் இருந்தார்கள். நாம் 1 பேதுரு 2:9 வாசிப்பதை அது யூதர்களை குறித்து கூறப்பட்ட காரியம். நீங்கள் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷமான ஜனங்கள் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார். அவர்களுக்கு ராஜ்யம் அவர்களுடையது என்று தெரியும். எனினும் அவர்களால் அந்த ராஜ்யத்தின் அடுத்த பங்கு என்ன, அடுத்த படி என்ன என்பதை அவர்கள் கண்டு கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தார்கள். அதை உணர்ந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருந்தார்கள். குறிப்பாக ராஜ்ய விரிவாகுதல் அதை குறித்து அவர்கள் அறியாதிருந்தார்கள். இந்த ராஜ்ய விரிவடைதலை குறித்து தேவனுடைய சிந்தனையை அவர்கள் உணராதவராய் இருந்தார்கள். அவர்கள் தன்னுடைய அன்பை உணராதிருந்தார்கள். ஏனென்றால் கர்த்தர் அந்த ராஜ்யத்தை அவர்கள் மூலியமாய் ஆரம்பித்தாலும் அவர்களோடு முடிக்க வேண்டும் என்று அவர் திட்டம் கொள்ளவில்லை என்பதை அவர்கள் உணராது இருந்தார்கள். அதை எல்லாருக்கும் அவர் கொண்டு செல்ல விரும்பினார் என்ற அவருடைய அன்பை அவர்கள் அறியாதிருந்தார்கள். முடிவில் உலகம் முழுவதும் தன்னுடைய ராஜ்யத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்பதை கர்த்தருடைய தீர்மானம். அதனால் கடவுள் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். இயேசு கிறிஸ்து இந்த ராஜ்யத்தை ஆரம்பித்தார். யோவான் என்ன கூறினார்? மனம் திரும்புங்கள், கர்த்தருடைய ராஜ்யம் மிக சமீபமாய் இருக்கிறது என்று கூறினார் அல்லவா? அவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் மிக சமீபமாய் இருக்கிறது என்பதை அறிந்தார்கள். அதை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வரும் என்றும் அவர்கள் அறிந்திருந்தார்கள். எனினும் இயேசு உலகத்துக்கு வரும்போது யூதர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால வேதம் கூறுகிறது, அவர் தன்னுடைய சொந்த மக்களிடம் வந்தார், ஆனால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று. இங்கு சொந்தம் என்று கூறப்படும் போது அது கிறிஸ்தவர்களை குறிப்பது இல்லை. அது முதலில் யூதர்களை குறிக்கிறது. தன் சொந்த ஜனங்களிடம் வந்தார் என்று வேதம் கூறுகிறது அல்லவா? அந்த சொந்தத்தை குறித்து நான் கூறுகிறேன். அவர்கள் இயேசுவை மறுதளித்ததனால், அவர்களை ஏற்றுக்கொள்ளாதலினால், அதனால் இயேசு கூறினார், ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்படும் என்று அவர் மறுமொழி கூறினார். இதன் நிமித்தம் தேவனுடைய கேலண்டர் அல்லது தேவனின் நாட்காட் யூதர்களிடம் நின்றுவிட்டது. தேவனுடைய
ராஜ்யம் எப்பொழுது வந்தது? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து அவருடைய பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சீஷர்கள் உள்ளாய் வந்து சபை ஆரம்பிக்கப்படும் போது கர்த்தருடைய ராஜ்யம் ஆரம்பித்தது. அதற்கு முன்பு அது சமீபமாக இருந்தது. ஆனால் சபையை ஆரம்பித்தவர் பரிசுத்த ஆவியானவர். இயேசு கிறிஸ்து வந்தார், வந்து தொடக்கத்தை ஏற்படுத்தினார், அறிமுகத்தை ஏற்படுத்தினார், தொடங்கினார். பிறகு அவர் மேலே பரலோகத்துக்கு செல்லும் போது அவர் சென்ற நோக்கமே அவருக்கு இந்த பெருக்கத்தின் மனம் அல்லது சிந்தனை உடையவராய் இருக்கிறார். எப்போதுமே விரிவாக்கும் தன்மை, அவரை நாம் கட்டுப்படுத்த முடியாதவராயிருக்கிறார். அவருடைய இயல்பு அவரை கட்டுப்படுத்த முடியாது. அவர் அவ்வளவு பெரியவர், எப்போதும் பெருகிக் கொண்டே இருப்பார். இப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். கர்த்தருடைய சிருஷ்டிப்பின் காரியத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால், அதில் இருக்கும் பெருக்கத்தை பார்த்தால் புத்தி கெட்டாதவையாயிருக்கும். இந்த உலகம் ஒன்றை அவர் சிருஷ்டார். உலகத்திலே இவ்வளவு காரியங்கள் இருக்குது. இந்த உலகம் ஒரு புள்ளியாக இருக்கிறது. அவருக்கு சிருஷ்டித்த மண்டலங்களில் அவர் ஏற்படுத்தின மண்டலங்களில் அது ஒரு புள்ளியாக இருக்கிறது. அது ஒரு சிறு இடமாக இருக்கிறது. அப்பேற்பட்ட மகா பெரிய தேவன் நம்முடைய கடவுள். அவருடைய காரியங்களை நாம் எப்போதுமே கண்டடைந்தோ அல்லது அவர்களை நாம் புரிந்து கொள்ளவோ, மண்டலங்களை நாம் அறிந்து கொள்ளவோ நமக்கு நேரம் போதாது. விஞ்ஞானிகள் அவர்களுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்னவென்றால், இருக்கும் மண்டலங்களில் 2% தான் அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்களாம். இன்னும் 98% இருக்கிறது. யோசித்து பாருங்கள். அவ்வளவு மண்டலம், அவ்வளவு விண்மீன் திரள்கள். இப்படிப்பட்டவர்கள் கடவுள் இல்லை என்று அவர்கள் சண்டை போடுகிறார்கள். உனக்கு இருக்கிற காக்கா புத்தியில 2% தான் நீ கண்டுபிடிச்சுக்கன்னு ஒப்புக்கொண்ட பிறகு கடவுள் இல்லைன்னு சொல்வதற்கு உனக்கு என்ன தகுதி? அதனால் தான் வேதம் கூறுகிறது, மனிதனுடைய புத்தி கடவுளுக்கு முட்டாள்தனமாக இருக்கிறது. இதை ஒவ்வொரு கிறிஸ்துவனும் அறிய வேண்டும். என்ன? அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற சிந்தனை உடையவர் கடவுள் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்துவனும் அறிய வேண்டும். இது மிகவும் முக்கியமானது. அதனால் ஆத்ம ஆதாயமோ அல்லது சுவிசேஷங்களை பிரசங்கிப்பதோ ஒரு கிறிஸ்தவனுக்கு தேர்ந்தெடுக்கும் அது அவனுக்கு இஷ்டப்பட்டால் செய்யலாம் என்ற ஒரு சூழ்நிலையில் அது வைக்கப்படவில்லை. அது ஒரு தேர்ந்தெடுக்கும் காரியமாக இல்லை. ஏனென்றால் கர்த்தருடைய ராஜ்யம் நமக்குள் இருப்பதின் நோக்கமே அது கனி கொடுக்க வேண்டும். கனி கொடுப்பது கட்டாயம். அதனால் தான் கர்த்தருடைய ராஜ்யம் நமக்குள் இருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள். யூதர்களிடம் இருந்து ராஜ்யம் எடுக்கப்பட்ட நோக்கம் என்ன? கனி கொடுக்காத ஒரு சூழ்நிலை. அவர்களிடம் கனி கொடுக்க முடியவில்லை. அதே தவறை நாமும் செய்துவிடக்கூடாது. கிறிஸ்தவர்களாகிய நாம் செய்துவிடக்கூடாது. ஏனென்றால் அவ்வாறு நாமும் செய்தால் நம்மிடம் இருந்து அது எடுக்கப்பட வாய்ப்பு உண்டு. இதை நீங்கள் புரிந்து கொண்டால் நாம் ஏன் ஆத்ம ஆதாயத்தை
சந்தோஷத்துடன் ஆர்வத்துடன் செய்கிறோம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். ஏன் நாம் கடவுளுக்காக பெரிய காரியங்கள் செய்ய விரும்புகிறோம் என்பதை உணர்வீர்கள். நாம் வாழ்வதற்கு காரணமே தன்னுடைய ராஜ்யத்தில் கனி கொடுக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்தை தான் நாம் வாழ்கிறோம். கர்த்தருடைய ராஜ்யம் நம் மூலமாய் அது அடைய வேண்டும், பெருக வேண்டும். இந்த ராஜ்யத்தை எங்கு ஏற்படுத்துகிறார்? மனிதர்களுடைய இறுதிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடவுள் கூறினார், அவர் அதனால் கனி கொடுக்கிற தன்மையை முக்கியத்தை மறந்து விடாதீர்கள். நாம் ஆத்மாவை ஆதாயப்படுத்துவது மட்டும் இல்லாமல் அவர்களை நாம் போஷிக்க வேண்டும். அதுவே நம்முடைய பணி. கனி கொடுக்கும் தன்மையை வீழ்த்தி அடைப்பதே நம்முடைய பணி. நாம் தொடர்ந்து எப்போதுமே கனி கொடுத்து கொண்டிருக்க வேண்டும். ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்படும், அதற்கேற்ற கனிகளை தர ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? கனிகளை தொடர்ந்து கொடுக்க வேண்டும். உங்கள் பக்கத்தில் இருக்கும் நபரை பார்த்து கனி தொடர்ந்து கொடுக்க வேண்டும் என்று அறிக்கை செய்யுங்கள். ஹல்லேலூயா. இப்போது நாம் அப்போஸ்தலர்கள் 26ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். 26, 17. இதை புரிந்து கொள்வதற்கு முன்னால் நீங்கள் நாம் வாசித்த அந்த வசனத்தை புரிந்து கொண்டால் தான் இதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதனால்தான் நான் உங்களுக்கு அதை மத்தேயுவில் எழுதின காரியத்தை விளக்கினேன். ஆங்கில வேதாகமத்தில் 18வது வசனத்தில் உள்ள கடைசி பகுதி 17வது வசனத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதனால் நான் அவ்வாறே வாசிக்க போகிறேன். அந்த ஆங்கிலத்தில் எழுதியது போல் நான் வருகிறேன். அப்போஸ்தலர் 26:17. உன் சூழ ஜனத்தாரிடத்தினின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி இப்போது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். ஹல்லேலூயா. இது மிகவும் ஐஸ்வர்யமான ஒரு வசனம். இதில் இருக்கும் வெளிப்பாடுகள் மிக ஐஸ்வர்யமானது. அதனால் என்னால் முடிந்தவரை நான் அதை உங்களுக்கு விளக்கப் போகிறேன். கர்த்தருடைய கேலண்டரில் யூதர்களுடைய ராஜ்யம் அல்லது யூதர்களை ஆசாரியர்களாக கர்த்தர் பார்த்த அந்த நாட்கள் முடிந்துவிட்டது. புரிகிறது தானே உங்களுக்கு? கர்த்தர் இப்போது அந்நிய ஜனங்களோடு சேர்ந்து புறஜாதியாரோடு சேர்ந்து ஊழியம் செய்ய வாஞ்சியாயிருக்கிறார். இயேசு 11 சீஷர்களை பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுத்து வரும்பொழுது அவர்கள் மிகவும் யூத கலாச்சாரத்தில் மூழ்கி அதே கலாச்சாரத்தில் ஊறி இருந்த காரணத்தினால் அவர்களை புறஜாதியாருக்கு அனுப்ப முடிகிற நிலையில் எந்த சீஷரும் இல்லை. புரிகிறதா? நேரம் முடிந்துவிட்டது. அதனால் இந்த 11 சீஷர்களுக்கும் யூதர்களிடம் வேலை செய்ய வேண்டிய நிபந்தனையும் ஒன்றும் தேவைப்படாத இருக்கிறது. யூதர்களை ஆசாரியார்களாக உபயோகிக்கும் நேர காலம் முடிந்தவுடன் கர்த்தரின் ஞானத்தை பாருங்கள். அவர் மற்றொரு ஊழியக்காரனை புறஜாதியாருக்கு அனுப்புவதற்காக பவுலை தெரிந்து பவுலை அவர் மேடைக்கு கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. இப்போது புரிகிறது பவுல் ஏன் நான் இந்த காரணத்திற்காக இந்த நேரத்தில் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று அவர் ஏன் கூறுகிறார் என்பது
இப்போது நமக்கு விளங்குகிறது. கடவுளுடைய ஞானத்தை அவர்கள் யூத குலத்தில் சம்பிரதாயத்தில் மூழ்கி இருந்தபடியால் கடவுளுடைய ஞானத்தை எவ்வாறு அவர் மற்றவர்களுக்கு அதை அந்த ராஜ்யத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்பதை அவர்கள் புரியாதிருந்ததனால் பவுலடிகளார் இந்த காலத்திற்கு ஏற்ப அவர் வந்தாலும் அவர் கூறுகிற வார்த்தை என்ன என்றால், நான் காலங்களுக்கு முன்பாகவே தெரிந்து கொண்டு இக்காலத்தில் நான் இந்த சுவிசேஷத்தை பரப்ப வேண்டும் என்று கடவுள் சித்தம் கொண்டிருக்கிறார் என்பதை அவர் விளக்குகிறார். யூதருடைய காலகட்டத்தை கடவுள் நியமித்த அந்த கேலண்டரை மறந்து விடாதீர்கள். இந்த ஊழியம் விசேஷமான இந்த ஊழியம் பவுலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடவுள் புறஜாதியாரிடம் ஊழியக்காரர்களை எழுப்ப தீர்மானித்து விட்டார். புறஜாதியாரும் இந்த நற்செய்தியை பரப்பலாம் என்பதை சற்று பின்பு பேதுரு அதை புரிந்து கொண்டு அதை ஆமோதித்தார். ஏன் சற்று பின்பாக பேதுரு இதை ஏற்றுக்கொண்டார் என்று கூறுகிறேன் என்றால், ஒரு முறை பேதுரும் பவுலும் போஜனம் பண்ணும்போது யாக்கோபு அந்த இடத்து வரும்போது திடீரென பேதுரு எனக்கு பவுல் தெரியாது என்று மறுதளித்தவாறு அவர் அந்த சாப்பாட்டு மேஜையை விட்டு அவர் விலகி போனார். ஒருவேளை மற்ற சிஷ்யர்களும் இந்த குறிப்பிட்ட நோக்கம் சபையின் நோக்கத்தையும் பணியையும் அவர்கள் பங்கேற்றுக் கொள்ள வேண்டும் என்ற அழைப்பு இல்லாமல் இருந்திருக்க கூடும். அவர்களுக்கு அழைப்பு இல்லாமல் இருக்கக்கூடும். அதனால் தான் அவர்களுக்கு புரியவில்லை. ஆனால் அதே சமயத்தில் யூத கோத்திரத்தில் கலிலேயால் பயிற்சி பெற்ற பவுலுக்கு அந்த கிருபை கொடுக்கப்பட்டு அவர் இந்த வியாக்கியானத்தை புரிந்து கொண்டு கடவுள் எவ்வாறு உலகம் எல்லாருக்கும் சுவிசேஷத்தை கொண்டு போக வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, புறஜாதியர்களை சேர்த்துக் கொண்டார் என்பதை அவர் விளங்கிக் கொண்டார். உங்களுடைய அழைப்பே உங்களுடைய ஜீவன். இதை எழுதிக் கொள்ளுங்கள். உங்களுடைய அழைப்பே உங்களுடைய ஜீவன். இங்கு கடவுள் பவுலுக்கு என்ன கூறுகிறார் என்றால், நீ உன்னுடைய அழைப்பை முடிக்கும் வரை, நிறைவேற்றும் வரை நீ உயிருடன் இருப்பாய் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு இப்பொழுது புரிகிறது அழைப்பு என்றால் அது உங்களுடைய உயிர், உங்களுடைய ஜீவன். அதனால் தான் இங்கு கடவுள் பவுல் தன்னுடைய அழைப்பை முடிக்கும் வரை, நிறைவேற்றும் வரை அவருடைய உயிருக்கு உத்தரவாதம் கொடுத்தார். உங்கள் அழைப்பே உங்களுடைய ஜீவன். உங்களுடைய அழைப்பே உங்களுடைய ஜீவன். உங்களுடைய அழைப்பே உங்களுடைய ஜீவன். ஹல்லேலூயா. உங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக உங்களுக்கு சில மணி நேரங்களோ அல்லது நேரமோ உங்களுக்கு கொடுக்கப்பட போவதில்லை. உங்களுக்கு நேரத்தை சில நேரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற காரணமே நீங்கள் உங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான். ஹல்லேலூயா. இதை நீங்கள் புரிந்து கொள்ளும் தருணத்தில் உங்களுடைய நேரம் மாற்றப்படுகிறது. உங்களுடைய வாழ்க்கை எல்லாம் மாற்றப்படுகிறது. எதற்கு முதலிடம் கொடுக்கிறீர்களோ அது மாற்றப்படுகிறது. ஊழியமே பிரதானமாகி விடுகிறது. ஊழியத்திற்கு தான் முதலான இடம். ஏனென்றால் இப்பொழுது உங்களுக்கு தெரிகிறது, நீங்கள் ஏன் கிறிஸ்தவராக இருக்கிறீர்கள் என்ற காரணத்தை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இதுதான் காரணம். கிறிஸ்துவன் கடவுளிடத்திலிருந்து பிச்சை கேட்டு பரிதாபமாக எனக்கு அதை தாங்க இது தாங்க காலத்தை செலவழிக்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. உங்களுடைய தசமபாகத்தை நீங்கள் கொடுப்பதனால் நீங்கள் கிறிஸ்தவர்களாக ஆவது இல்லை. நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பதனால் நீங்கள் தசமபாகத்தை கொடுக்கிறீர்கள். நான் தசமபாகத்தை கொடுக்கிறதுனால் நான் கிறிஸ்தவன்
கொடுத்து விடாதீர்கள். தசமபாகத்தை கொடுங்கள், ஆனால் ஆத்துமா ஆதாயப்படுத்துது பணியில், ஆத்துமாக்களை வெல்லும் பணியில் நீங்கள் கட்டாயமாக பணிபுரிய வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் கிறிஸ்தவர்கள். நீங்கள் ஒரு பெரிய கம்பெனியின் சிஓவாக இருக்கலாம், நீங்கள் ஒரு லட்சாதிபதி கோடீஸ்வரனா இருக்கலாம். ஆனால் சபையில் ஆத்தும ஆயுதல் படுத்துகிற பணியில் நீங்கள் பங்கேற்க வேண்டும். ஆத்தும ஆயுதல் படுத்துகிற பணி எல்லா பணிகளை காட்டிலும் மிக பெரிய பணி, மிக பெரிய அழைப்பு. எல்லா வேலைகளை பார்க்கிலும், எல்லா அழைப்புகளை பார்க்கிலும் ஆத்தும ஆயுதல் படுத்துகிற பணி மிக மிக பெரியது. ஆத்தும ஆதாயப்படுத்துகிற பணி எப்பேற்பட்ட பட்டத்தை விட, எப்பேற்பட்ட தொழில்நுட்ப சாதனையை விட பெரியது. இது எப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய அழைப்பு என்பதை அப்போஸ்தலர் 26:18 பார்க்கலாம். அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். என்ன ஒரு அழகான பணி, என்ன ஒரு அழகான நோக்கம், எத்தனை ஸ்லாக்கியம், எத்தனை கவனமான ஒரு பொறுப்பு. யோசித்து பாருங்கள், இருளில் இருந்து மக்களை வெளியே கொண்டு வருவது. சில நேரங்களில் பெற்றோர்கள் கூட தெரியவில்லை தன்னுடைய சொந்த குழந்தை இருளில் இருந்து எவ்வாறு நாம் வெளியே கொண்டு வருவது என்று. மனைவிக்கு தெரியவில்லை தன் கணவர் இருளில் இருந்து எவ்வாறு கொண்டு வர வேண்டும் என்று. சில நேரங்களில் நான் யோசிப்பேன், இதை விட வேறு என்ன வேலை நான் செய்து கொண்டிருப்பேன். எனக்கு கர்த்தர் இந்த கனத்தை கொடுத்து இருளில் இருந்து மகளை வெளியே கொண்டு வர என்னை அழைக்காவிட்டார் நான் என்ன செய்து கொண்டிருப்பேன். எனக்கு அதனால்தான் எனக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகள் உள்ள ஒரு பாடலை நான் மிகவும் ரசிப்பேன். என் வாழ்க்கையே உடைந்து போன உள்ளங்களையும் வாழ்க்கைகளையும் சரிப்படுத்துவதே எனக்கு அதுதான் விருப்பம். அவர்களை சுகமாக ஆக்குவதும் அவருடைய வாழ்க்கை கட்டி எழுப்புவதும், ஒடிந்து போன வாழ்க்கையை கட்டி எழுப்புவதுமே எனக்கு மிகவும் பிரியமான பணி. இதுதான் என் வாழ்க்கை என்ற ஒரு பாடல், ஆங்கில பாடல் எனக்கு மிகவும் பிடிக்கும். இப்படிப்பட்ட பாடல்கள் தான் நாம் பாடிக்கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய அழைப்பில் நீங்கள் ஊறிவிட்டீர்கள். மீதி எல்லாமே இரண்டாம் தரம் தான். முதலாவது அழைப்பு, அழைப்பு, அழைப்பு. இதுதான் உங்கள் வாழ்க்கையின் நோக்கம். நீங்கள் வாழ்வது மட்டுமல்லாமல் வாழ்க்கையின் நோக்கத்திற்கே சென்று விடுவீர்கள். சில பேர் வாழ்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் நோக்கம் இல்லை. இந்த அழைப்பை புரிந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையை நோக்கத்துடன் நீங்கள் வாழ்வீர்கள். அல்லது உங்களுடைய நோக்கத்திற்காக உங்கள் நோக்கமே உங்களுடைய வாழ்க்கையாகி விடுகிறது. அதுதான் நான் கூட வருகிறேன். இங்குதான் உங்களை எதுவும் அசைப்பதில்லை. உங்களுடைய இருதயத்தை யாரும் உடைக்க முடியாது. ஏனென்றால் இப்போது உங்களுடைய இருதயம் வேறு யாரிடத்திலும் இல்லை. உங்களுடைய இருதயம் உங்கள் தேவனிடத்திற்கு இருக்கிறது. தேவனிடத்தில் இருக்கிறது. உங்கள் இருதயத்தை அவருக்கு கொடுத்து விட்டீர்கள். சிலர் என்னிடம் வந்து பாஸ்டர், என்னுடைய காதலி என்னை விட்டு விட்டால், என்னுடைய காதல் என் இருதயம் நொறுங்கி சுக்குநூறாகி உடைந்து விட்டது. நான் கூறுவேன், ரொம்ப சந்தோஷம். உனக்கு யார் முதலாவது உன்னுடைய இருதயத்தை உன் காதலனுக்கோ அல்லது காதலிக்கோ கொடுக்க உத்தரவாதத்தை கொடுத்தாங்க?
நான் கேட்பேன். ஏனென்றால் உன் இருதயம் ஆண்டவர் ஒருவர் தான் நீங்கள் யாரை காதலிக்க வேண்டும் என்று தீர்மானத்தை எடுக்க முடியும். அது உங்களுக்கு தெரியுமா? சிலர் ஆண்டவரே நான் இவரை காதலிக்கிறேன் என்று ஒரு ஜெபத்தில் கூறலாம். அதுக்கு முன் கடவுள் கேட்பார், அவனை காதலிப்பதற்கு முன்பாக என்னிடம் நீ உத்தரவாதம் பெற்றாயா? நான் அவரை காதலிக்கலாம் என்று நான் கூறினேனா என்று கர்த்தர் கேட்டால் உங்களுக்கு பதில் இருக்கிறதா? இது கடினமான போதனை என்பதை நான் உணர்கிறேன். ஏனென்றால் நீங்கள் கேட்டதெல்லாம் கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும், கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும் என்ற கிறிஸ்துவ வாழ்க்கை செய்திகளை கேட்டு வந்திருக்கேன். நீங்கள் கடவுளிடம் நீங்கள் உறவு கொள்ளவில்லை. வேலைக்காரன் பையனை போல் நீங்கள் கடவுளை உபயோகித்து வந்திருக்கிறீர்கள். அவர் என்ன உங்கள் வீட்டு வேலைக்கார பையனா? நீங்க ஏதாவது வேணும்னு சொல்லி அவர்களுக்கு அதை போய் கொண்டு வரணும், அல்ல சரிப்படுத்தணும். நீங்க சில பேர் சொல்லலாம், அவரு என்னை சிருஷ்டித்த கர்த்தர், அவருக்கு தெரியணும். என்னது சிருஷ்டிக்கிற கர்த்தருக்கு உன்னை தெரியணுமா? அவருக்கு தெரியாதா உன்னை சிருஷ்டிக்கும் போது நீ யாரு எடவனும் உனக்கு எது நல்லதுன்னு அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? சில பேர் கடவுள் என்னை புரிஞ்சுக்கினாருன்னா நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியும் அவங்க குழந்தை பருவத்துல இருக்காங்க என்று. நான் சொல்லுவேன், நான் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிறேன், அவங்க கிட்ட பதில் சொல்லுவேன். எனக்கு நீங்க கிறிஸ்துவுக்குள் எங்க இருக்கிறீங்க அவர் என்பதை நான் தெளிவாக புரிந்து கொள்கிறேன். உங்களை புரிஞ்சுக்கணுமா? உனக்கு உன்னை புரிஞ்சுக்கணியா? முதலாவது நீ யாருன்னு உனக்கு தெரியுமா? முதலாவது நீ உன்னை பற்றி வர்ணனை பார்ப்போம். நான் இப்படிதான் ஒரு நபரிடம் சபையில் பேசினேன். அவர் சபை விட்டே போய்விட்டார். நீ யார், நீ யார் என்று நீ அறிவாயா? இதை முதல் பிறகு நான் உன்னை எவ்வாறு அறிந்திருக்கிறார் என்பதை என்னால் விளக்க முடியும் என்று நான் கூறினேன். முதலாவது நீ யார் என்பதை அறிவதற்கே கர்த்தருடைய வார்த்தை தேவை. அங்கதான் நீ யார் என்பது அப்போஸ்தலர் 26:18 வசனத்தில் ஒரு வார்த்தை வருகிறது. அது என்ன தெரியுமா? சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக. என்ன விதமான சுதந்திரம் இது? வாசிக்கலாம். அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக. ஹல்லேலூயா. இது மிக பெரிய உண்மை. பரிசுத்தவான்களுக்குரிய சுதந்திரத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக. மிக மிக பெரியது. பிரியமானவர்களே, கிரைஸ்ட் எம்பசி உடைய நோக்கத்தையும் அதனுடைய பணியும் நீங்கள் வாசிக்கும் பொழுது அது ஏதோ சாதாரண வார்த்தைகள் அல்ல. அவர்கள் ஒரு கூட்டத்தாரை அவர்களுடைய சுதந்திரத்திற்குள் கொண்டு வரும் பணிதான் கிரைஸ்ட் எம்பசி செய்கிறது. அவர்கள் ஏதோ சாதாரண வார்த்தைகள் அல்ல. அதை என்ன கருத்துடன் நாம் அதை எழுதிக்கிறோமோ அதை நாங்கள் உணர்ந்து தான் கூறுகிறோம். அதை நான் எழுதவில்லை, ஆனால் எனினும் நான் அதில் பங்காளியா இருப்பதால் நான் அதை பற்றி பேசுகிறேன். அப்போஸ்தலர் 20:22-23 நாம் வாசிக்கலாம். 22 அப்போஸ்தலர் 20:22. இப்போதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அப்போஸ்தலர் எருசலேம் போவதற்கு முன்பாக சில தீர்க்க தரிசனங்கள் உரைத்தார்கள். அவர் அங்கு அவர் அங்கு கட்டப்பட போகிறார், அவரை அங்கு பிடித்துக் கொள்வார்கள் என்று அந்த தோரணையில் இவர்கள் பேசுகிறார்கள். அவருடைய மொழியை பாருங்கள். இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய். எவ்வளவு ஐக்கியம் ஆவியானவரோடு! ஆவியிலே கட்டுண்டவனாய், மாமிசத்திலே அல்ல. ஹல்லேலூயா. நான் ஆவியாலே நடத்தப்படுகிறேன் என்றார். நான் ஆவிக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு அடிமை என்கிறார். நான் இதை வாசிக்கும் பொழுது நானும் கூறினேன், ஆண்டவரே, நான் உமக்கு அடிமையாக இருக்க விரும்புகிறேன் என்று. கட்டுண்டவனாய் அடிமையாக இருக்க விரும்புகிறேன் என்று. கைதி என்பது பொருளை அறிந்தவனாய் நான் உரைக்கிறேன் என்றால் கைதிக்கு எந்த சுய
சித்தமும் இருக்காது. அவன் எஜமான் சொல்வதே அவனுடைய சித்தமாக இருக்கும். நான் கூறினேன், ஆண்டவரே, நீங்கள் ஒருத்தரை நேசிக்க கூடாது அல்லது இவ்வாறு சொல், ஒருத்தரை நீங்கள் நேசிக்க எனக்கு அனுமதி கொடுக்க விட்டார்கள் அவர்கள். அதெல்லாம் என்னுடைய வாயில் எப்பொழுதுமே, ஆண்டவரே, எனக்கு இந்த பெண்ணை பிடித்திருக்கிறது, என்னை இந்த பெண்ணுக்கு திருமணம் செய்ய உத்தரவு கொடுங்கள் என்ற ஒரு வார்த்தை எப்பொழுதுமே வந்ததும் இல்லை, வரவும் வராது. உங்களுக்கு அடிமையாக இருக்க விரும்புகிறேன், உங்களுடைய ஆவிக்கு அடிமையாக இருக்க விரும்புகிறேன். இத்தனை அன்பு உடைய இந்த ஆண்டவருக்கு கௌரவம் நமக்கு. உங்கள் மொத்த வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாக்கியத்தை தான் அவர் இங்கு கூறுகிறார். ஆவிலே கட்டுண்டவனாய் செல்கிறேன் என்ற ஒரு மனசிந்தனை உடையவராய் இருந்தார். யோசித்து பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு மனசிந்தனை. வெறும் ஆவியானவரால் வழி நடத்தப்படாமல் ஆவியானவரால் கட்டுண்டப்பட்டவராய், அவரை கட்டி போட்டிருக்கிறார் ஆவியானவர். அவ்வாறு அனுமதி கொடுத்திருக்கிறார் பவுலடிகளார். எப்பேற்பட்ட ஒரு ஐக்கியம் ஆவியானவரோடு. அல்லேலூயா. கட்டுண்ட ஒரு மனுஷன் எதுவும் செய்ய முடியாது. அவர் எந்த அளவுக்கு கட்டப்பட்டிருக்கிறாரோ அதற்குள்ளேதான் அவரால் எல்லாமே செய்ய முடியும். அதனால் அசைக்க முடியாது, சொந்தமா அசைவாட முடியாது. ஆவியானவருடைய அசைவாடுதலுக்கே ஒத்து போகிற ஒரு மனிதன் தான் ஆவியிலே கட்டப்பட்டவர். 23வது வசனம், கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று தெய்வீக காதல் என்று நான் கூற விரும்புகிறேன். தெய்வீக காதலில் எப்பொழுதாவது காலை வைத்தால் அதிலிருந்து உங்களால் திரும்ப வர முடியாது. ஏனென்றால் அது மிகவும் ஆழமானது. நீங்கள் ஒருவரை நேசிக்கிறீர்கள், அவர்கள் உங்களை மீண்டும் நேசிக்கிறார்கள். இது எப்பேற்பட்ட ஒரு காதல்! இந்த தெய்வீக காதலை விட வேறு எந்த காதல் பெரிதாக இருக்க முடியும்? இப்படிப்பட்ட அன்பு உண்மையானது, இப்படிப்பட்ட அன்பு பரிசுத்தமானது. லேசாய் உடைந்து போகிற மனிதனின் அன்போ காதலோ இது அல்ல. இந்த அன்பு நித்திய காலம் வரை. 24வது வசனம், ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்து கவலைப்படேன். ஒன்றை குறித்து கவலைப்படேன். அவர் என்ன கூறுகிறார் என்றார், நாங்கள் வாழ்வதே மரிப்பதற்காக என்றுதான் அவர் கூறுகிறார். நான் ஜீவிப்பது உயிருடன் ஜீவிப்பதற்காக இல்லை, நான் ஜீவிப்பதற்கு ஏதுவாய் தான் என்று கூறுகிறார். அடுத்த வரியை பாருங்கள், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். அவர் ஒரு செத்த சடலமாக தன்னை கருதுகிறார். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும். சொல்லுங்கள், சந்தோஷம், சந்தோஷம். அல்லேலூயா. நாம் எல்லாவற்றையும் சந்தோஷமாக செய்கிறோம். சந்தோஷமாக நாம் செய்வதே நம்முடைய நோக்கமும் பணியுமாக இருக்கிறது. பரிசுத்த கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். Lift your holy hand and thank him. Risha talamante. L'intralanco godore tenema. L'intralanca tarila rojati la bade. Antra la tira la pondre le che le badi. L'intralandro lo scetele, intralangra gabantele. Mantralangra brabante, la sciuta la ante. Yankratole yankrakatole risati la bande. Mantalindro lo scetele intalidaro la risati la bade. Ratola katingra gabantele scetele badira la kaba. Hallelujah. தயவு செய்து எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களோடு நாங்கள் தொடர்ந்து உங்களை ஆவிக்குள் வழி நடத்த நான் ஆவலாயிருக்கிறேன். நாம் இப்போது ஜெபிப்போம். உங்களுக்காக நான் ஜெபம் செய்யட்டும். பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இப்போது தன்னுடைய வாழ்க்கையை உமக்காக ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசு என்ற நாமத்தை அவருடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் சதா காலங்களிலும் எழுதப்படுவதாக என்று அறிக்கை இடுகிறேன். சாத்தானுக்கு இவர்களுடைய வாழ்க்கையின் மீது எந்தவித அதிகாரம் இன்று முதல் இல்லை. அவர்கள் இயேசுவுக்குள் நிரந்தரமாய் வாழ்வார்கள் என்று அறிக்கையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் கிறிஸ்துவுக்குள் வேரூன்றி திகழ்வார்கள், செழிப்பார்கள். அவர்களை உம்முடைய விசுவாசம், உம்முடைய நம்பிக்கையினாலும் உம்முடைய பரிசுத்த ஆவியானாலும் அவர்களை நான்
ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் இன்று முதல் சதா காலங்களிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது காணிக்கையின் நேரம். நாம் காணிக்கை கொடுப்போம். இப்பொழுது பாடகர் குழுவினரை நான் பாட அழைக்கிறேன். സ്വർഗത്തിൽ മേലായി നീരേ ഉയർന്നവരേ, സ്വർഗത്തിൽ മേലായി നീരേ ഉയർന്നവരേ, ഭൂമി എങ്കും നീരേ മഹിമയാവേ, ഭൂമി എങ്കും നീരേ മഹിമയാവേ. സ്വർഗത്തിൽ മേലായി നീരേ ഉയർന്നവരേ, സ്വർഗത്തിൽ മേലായി നീരേ ഉയർന്നവരേ, ഭൂമി എങ്കും നീരേ മഹിമയാവേ, ഭൂമി എങ്കും നീരേ മഹിമയാവേ, ഭൂമി എങ്കും നീരേ മഹിമയാവേ, ഭൂമി എങ്കും നീരേ മഹിമയാവേ, ഭൂമി എങ്കും നീരേ മഹിമയാവേ. காணிக்கைக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு கொடுத்த இந்த தருணத்திற்காக நம் சுவாமி உம்மை கனப்படுத்துவதற்காகவே இந்த காணிக்கையை கொடுக்கிறோம். எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி. நாங்கள் கொடுத்த இந்த காணிக்கையை நாங்கள் அறுவடை சென்ற பிதாவே, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஒரு அழகான முக்கியமான அறிவிப்பு. முதலாவது அறிவிப்பு, இது ஒரு புதிய திட்டமாகும். கடந்த வாரம் நான் சில முக்கியமான லீடர்களுடன் இதை பற்றி பேசினேன். 50 மாவட்டங்கள் உள்ளன. தேதிக்குள் இந்தியாவின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நம்முடைய கிரைஸ்ட் எம்பசி சர்ச் நிறுவ விரும்புகிறோம். Praise the Lord. Hallelujah. இந்தியாவில் 700 முதல் 750 மாவட்டங்கள் உள்ளன. அவை முழு விவரங்களும் பெற முடியவில்லை. அவை அவ்வப்போது மாறிக்கொண்டே இருக்கின்றன. நாங்கள் இணையதளத்தில் தேடினோம், அப்டேட் எதுவும் கிடைக்கவில்லை. ஆனால் குறைந்தபட்சம் அவை 715 மற்றும் அதிகபட்சமாக 738 ஆகும். எனவே 15 மாவட்டங்களுக்கு செல்ல 50 தைரியமான லீடர்களை நாங்கள் விரும்புகிறோம். 50 லீடர்கள் 50 மாவட்டங்களை ஏற்றுக்கொள்வார்கள். ஏன் மும்பையிலிருந்து ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் மக்களை அனுப்ப விரும்புகிறேன். நான் நம்முடைய சபைகள் செயல்படுவதை என் சொந்த கண்களால் பார்க்க விரும்புகிறேன். நான் சொல்வதை என் கண்களால் பார்க்க விரும்புகிறேன். அதனால் நம்முடைய லீடர்களை இங்கிருந்து அனுப்பும் போது நான் நம்முடைய சபைகள் செயல்படுவதை என் கண்களால் மட்டுமே பார்க்க முடியும். அப்பொழுதுதான் எனக்கு முழு அறிக்கைகளும் கிடைக்கும். அங்க என்ன நடக்கிறது என்று நான் அவர்களிடம் கேட்க முடியும். பல பல பல. எனவே மும்பையிலிருந்து 50 பேரை நாங்கள் தேடுகிறோம். நீங்கள் எந்த மாவட்டத்தையும் தேர்வு செய்யலாம். அங்கே ஏற்கனவே பணிபுரியும் குழு எங்களிடம் உள்ளது. எனவே நாம் ஒரு புதிய வேலையை தொடங்கவில்லை. ஆகவே நான் உறுதிப்படுத்த விரும்புகிறேன், அங்கு நம்முடைய சபையார் இருக்கிறார்கள் என்பதை நான் சொல்லுகிறேன். என்ன என்று உங்களுக்கு தெரியும். உங்கள் ஒவ்வொருவரையும் நான் அறிவேன். நீங்கள் அங்கு போய்விட்டீர்கள் என்றால் எந்த நேரமும் நான் உங்களை தொடர்பு கொள்ள முடியும். அங்கு என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும். அவர்கள் யார் என்பதை தெரியப்படுத்துவீர்கள். நான் அவர்களை வீடியோ கான்பரன்சிங் மூலம் அறிந்து கொள்ள விரும்பவில்லை. ஏனென்றால் அவர்களை நான் தனிப்பட்ட முறையில் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அதனால் நான் உங்களை அனுப்புகிறேன். Praise the Lord. எனவே 3 நாட்களில் நீங்கள் 15 டிஸ்ட்ரிக்ட் செல்வது அதிகமில்லை. எனவே உங்கள் மனதை தயார்படுத்தவும் 3 முதல் 4 நாட்கள் இல்லாவிட்டால் 5 நாட்கள் கூட. நான் சொல்வது சரிதானா? ஒரு திருமணத்திற்கு நாம் ஒரு வாரம் விடுமுறை எடுத்துக்கொள்கிறோம். எனவே அதில் எந்த வித்தியாசமும் காண வேண்டாம். எனவே நீங்கள் அவர்களில் ஒருவராக இருப்பீர்கள் என்பதை நினைவு கொள்ளுங்கள். எங்களோட பேசுங்கள். பாஸ்டர், அவர்களில் ஒருவராக இருக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். நான் அவர்களில் ஒருவராக இருக்கக்கூடாது என்று நினைக்கிறீர்களா? மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் அந்த ஒருவராக இருக்கிறீர்கள். Praise the Lord. இந்த சமயத்தில் நீங்கள் இல்லை தேவன் என்னை தேர்ந்தெடுக்க முடியாது, தேவன் உங்களை தேர்ந்தெடுப்பார்.
மோசையுடன் நடந்தது இதுதான். இந்த நேரத்தில் உங்களிடம் ஏதேனும் எண்ணங்கள் இருந்தால் அதை உடனே செயல்படுத்தினால் செயல்படும். அது எப்படி நடக்கிறது என்றே நான் சொல்கிறேன். எனவே இப்போது யாருக்கும் ஆவியில் வெளிப்பட்டதா? யாரும் இல்லையா? அது சாத்தியமில்லை. பின்பு என்னிடம் சொல்லாதீர்கள், தேவன் உங்களை வெளிப்படுத்துவார். Praise the Lord. இதற்காக பல வாரங்கள் நான் ஜெயிப்பேன். நீங்கள் பார்ப்பீர்கள், நீங்கள் வர வேண்டும் என்று நீங்கள் என்ன தேடுவீர்கள் என்று எனக்கு தெரிந்தவுடன் உங்களை நான் 4 மணி நேரத்திற்கு ஆபீஸ்க்கு வெளியே காத்திருக்க வைப்பேன். Praise the Lord. Hallelujah. எனவே நாம் அனைவரும் 50 பேர் தைரியமான லீடர்களை தேடுகிறோம். எங்களுடன் செயல்படவும். இங்கிருந்து ஜூன் 1 வாரம் வரை ஏற்கனவே அங்கு பணிபுரியும் அணிகள் உள்ளது. ஆனால் அவர்கள் அங்கு உள்ள உள்ளூர்வாசிகள். நாம் செய்ய வேண்டியது 200 ரெப்சோடிகளை எடுத்து விநியோகிக்க வேண்டும். நீங்கள் 15 மாவட்டங்களில் 200 ரெப்சோடி என்றால் 3000 ரெப்சோடி டிஸ்ட்ரிபியூட் செய்வீர்கள். ஆனால் நீங்கள் அதை மேற்பார்வையிட்டு நம்முடைய முறையின்படி அதை செய்ய வேண்டும். Praise the Lord. எனவே நான் உங்களை கொண்டு அங்கே இருக்க விரும்புகிறேன். நான் அங்கே இருக்க விரும்புகிறேன். நான் அங்கே அமைக்க விரும்புகிறேன். நான் அமைக்க விரும்பும் வழி. Praise the Lord. அங்கு நம்முடைய ஒழுங்குமுறையான கிரைஸ்ட் எம்பசி சர்ச் தேவன் நமக்கு கொடுத்த ஞானத்தின்படி அங்கு அமைக்க நான் விரும்புகிறேன். அதனால் அனைத்து மாவட்டங்களின் விவரங்களில் நான் விரும்புகிறேன். நான் உங்களுக்கு கேள்வி பதில்கள் கொடுப்பேன். அந்த டிஸ்ட்ரிக்டை பற்றி தெரிந்து கொள்ளும்படிக்கு அங்குள்ள மக்களை பற்றியும் நானாகவே ஒரு ஒழுங்குமுறை நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அதனால் நான் அதை பற்றி அறிய விரும்புகிறேன். அதை இன்டர்நெட் மூலமாக நான் அறிய விரும்பவில்லை. ஏனென்றால் இன்டர்நெட்டில் அநேக விஷயங்கள் சரியான முறையில் இல்லை. அதனால் நான் என்னுடைய சொந்த இன்டர்நெட்டை செயல்பட விரும்புகிறேன். இந்த என்சைக்ளோபீடியா அதை பற்றி நான் தெரிந்து கொள்ள விரும்பவில்லை. அங்கு எல்லா செய்திகளும் மறைக்கப்பட்டிருக்கிறது. நாம் நம்முடைய சொந்த பிபிசி நியூஸ் சேனலை விரும்புகிறேன். இந்த இடங்களை பற்றி அறியும்படிக்கு. Praise the Lord. Hallelujah. நாம் பிரார்த்தனை செய்வோம். உங்களுடைய பரிசுத்த கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்தும். அவருடைய அன்புக்கும் இரக்கத்திற்கும் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆனந்தமடையுங்கள். வார்த்தை செயல்படுகிறது. Subscribe to our channel, hit the bell icon, like, comment and share. Thank you and God bless you.